ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை ஹெவன்லி லேடர் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக அநேக ஒளிப்பிழைகளை வெளியிட்டிருக்கிறோம், அநேக ஆதார சான்றுகளை வெளியிட்டிருக்கிறோம். யார் அந்தி கிறிஸ்து, 666, 10 கொம்புகள், 3ஆம் உலக யுத்தம், ஜாக்கிரதை போன்றதான அநேக ஒளிப்பிழைகளை நீங்கள் இதுவரைக்கும் பார்த்து வந்திருக்கிறீர்கள். இப்பொழுதும் ஒரு ஆதார சான்று செய்தியினுடன் மீண்டுமாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நாங்கள் ஒளிப்பிழையில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளுக்கும் 100% ஆதாரம் இருந்தால் ஒழிய அதை குறித்து நாங்கள் உங்களிடத்திலே பேசுகிறதில்லை. இப்போது நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த செய்தியில அடிப்படையில் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது. அந்த ஆதாரங்களும் உங்கள் கண்களுக்கு முன்பதாக காட்டப்படும். அவைகளை பாருங்கள். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை உணருங்கள். இப்பொழுதும் இந்த செய்தியினுடைய தலைப்பாக கிறிஸ்தவ பண்டிகைகள் என்கிறதான தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்தவத்திலே இப்பொழுது நாம் அநேக பண்டிகைகள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். விசேஷமாக சொல்ல போனால் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய பல பிரிவுகள் இருக்கிறது. இந்த பல பிரிவுகளை சார்ந்தவர் எல்லாரும் மிக முக்கியமாக கொண்டாடுகிற பண்டிகைகள் 2. ஒன்று கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இன்னொன்று ஈஸ்டர் என்று சொல்லக்கூடியதான இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாள். இது 2ஐயும் கொண்டாடுகிறோம். இது 2 தான் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இது இல்லாமல் கிறிஸ்தவத்திலே பல பிரிவுகளில் இருக்கிறவர்கள் அவர்கள் தனித்தனியாக பல பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகம் முழுவதும் பொதுவாக கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான கிறிஸ்தவ பண்டிகைகளை கிறிஸ்துமஸும் ஈஸ்டரும் அடங்கமாயிருக்கிறது. இந்த 2 பண்டிகைகளை குறித்து உலகம் முழுவதும் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 பண்டிகையினுடைய பின்னணி என்ன, இது எதற்காக உருவாக்கப்பட்டது, இதனுடைய தேதிகள் அடிப்படை என்ன, இதற்கு பின்னால் இருந்து செயல்படுகிறது எது என்பதற்கான விளக்க ஆதாரங்களைத்தான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். முதலாவதாக இந்த ஈஸ்டர் என்று சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பண்டிகையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன் நாம் இந்த செய்தியை பார்க்க போகிறோம் என்பதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகாக இதற்கான ஆதாரங்களை பார்க்க போகிறோம். ஏன் நாம் இந்த செய்தியை பண்டிகையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு, காலங்காலமா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், புதுசா இந்த பண்டிகையை பத்தி என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைப்பீங்கன்னா, இந்த பண்டிகையே எதற்கு, இந்த பண்டிகை எப்படி உருவாக்கப்பட்டது, இது உண்மையிலேயே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பண்டிகை தானா, கிறிஸ்துவின் பிறந்தநாள் தானா என்பதை நாம் பார்க்க போகிறோம். காரணம், ஒரு தவறை காலங்காலமாக செய்து வந்தால் அது சரியாகி விடாது. காலங்காலமா செஞ்சுட்டோம், அதனால இந்த தவறு சரிதான் சொல்ல முடியாது. எத்தனை நூற்றாண்டுகள் செய்தாலும் தவறுதான். அதை யார் செய்தாலும், எந்த உயர் பதவியில் இருக்கிறவர்கள் செய்தாலும் தவறுதான். அந்த தவறை சொல்லக்கூடிய தகுதி, சுட்டிக்காட்டக்கூடிய தகுதி இன்னாருக்கு தான் உண்டு, இன்னாருக்கு தான் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. காரணம், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் மோசே, எலியேசர் போன்றவர்கள் எல்லாம் அமைதியா இருக்கும் பொழுது திடீரென்று எழும்பின பினகாஸ்தான் இஸ்ரவேல் மேல வந்த வாதையை நிறுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால வாதையை நிறுத்துவதற்கு ஆட்கள் யார் என்பது முக்கியம் அல்ல, அந்த நேரத்தில் எழும்பக்கூடியவர்கள் தான் முக்கியம். அப்படியே தான் இப்பொழுதும் காலங்காலமாக பின்பற்றி நாம் வரக்கூடியதான இந்த பண்டிகைகள், கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், இது போன்ற பண்டிகைகளுடைய பின்னணி என்ன, இதை உருவாக்கினவர்கள் யார், இதை ஏன் நாம் கொண்டாடுகிறோம், இந்த பண்டிகைகள் மூலமாக நாம் யாரை கனப்படுத்துகிறோம் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அப்படியானால் இந்த ஈஸ்டர் உருவாக்கப்பட்டது எப்பொழுது, இதை உருவாக்கினவர்கள் யார், இதனுடைய காரியம் என்ன, உண்மையிலேயே இது உயிர்த்தெழுந்த பண்டிகை தானா? முதலாவதாக ஒரு காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை வேதாகமத்திலே ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு இடத்திலும் குறிக்கப்படவில்லை. ஈஸ்டர் என்கிறதான வார்த்தையும் எந்த இடத்திலும் இல்லை. இந்த ஈஸ்டர் என்கிற வார்த்தை என்ன, எங்கிருந்து வந்தது என்று சொல்லி பார்த்தால், இந்த ஈஸ்டர் என்கிறதான வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தை, கிரேக்க பதம். அதற்கு ஆங்கிலத்திலே பாஸ் ஓவர், கடந்து போகுதல் என்று சொல்லி அர்த்தம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் இந்த கடந்து போகுதல் என்று சொல்லக்கூடியதற்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய மரித்து உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்டதான வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இப்படிப்பட்ட பண்டிகைகள் குறிக்கப்படவில்லையே, இந்த வார்த்தை மென்ஷன் பண்ணப்படவில்லையே? அப்படியானால் இந்த வார்த்தை எப்பொழுதுதான் வந்தது, இந்த பண்டிகை என்பது என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது, ஈஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை இஸ்தார் என்றதான ஒரு அசிரிய வார்த்தையிலிருந்து மருவி வந்ததான கிரேக்க வார்த்தை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இஸ்தார் என்பது என்ன? இஸ்தார் என்பது அசிரிய சாம்ராஜ்யத்தில் வழிபட்டு வந்ததான ஒரு பெண் கடவுள். இந்த பெண் கடவுளை ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திலே ஒவ்வொரு விதத்திலே அவர்கள் வணங்கி கொண்டு வந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது இந்த பெண் கடவுள் வணங்கப்பட்டது பாபேல் கோபுரம் கட்டப்பட்டதான அந்த காலகட்டத்திலே, அதாவது சுமேரிய நாகரிகத்துக்கு முற்பட்டதா காலகட்டத்திலேயே இந்த பெண் தெய்வ வழிபாடானது பாபேல் கோபுரத்திலே காணப்படுகிறது. அப்பொழுது அந்த பெண் தெய்வத்திற்கு பெயராக அவர் வைத்திருந்த பெயர் செமிராமிஸ் என்பதாகும். இதை குறித்து ஒரு தனி செய்தி இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் HLM வெளியீடிலே நாம்
கர்த்தர் கிருபை செய்வாரானால் நாம் மகாபாபிலோன் ரகசியம் என்கிறதான தலைப்பிலே இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த பெண் தெய்வ வழிபாடு ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திலும் பெயர் மாறி வரும்பொழுது அசிரிய சாம்ராஜ்யத்திலே அந்த பெண் தெய்வத்திற்கு பெயராக வந்ததுதான் இஸ்தார் என்பதாகும். இந்த இஸ்தாரை குறித்து அசிரிய சாம்ராஜ்யத்தினுடைய இதிகாச புத்தகம் ஒன்று இருக்கிறது. அதனுடைய பெயர் த புக் ஆஃப் கில்கமேஷ், கில்கமேஷின் இதிகாசங்கள் அப்படி என்கிறதான பெயரில் இருக்கிறது. இந்த இதிகாசத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதனுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடியவன், இது ஒரு புராண கதை, அது நடந்த சம்பவங்கள் அல்ல, அது ஒரு கட்டுக்கதை. அதுல அதனுடைய கதாநாயகனாக இருக்கனுடைய பெயர் கில்கமேஷ். இவன் அங்கே இருக்கக்கூடியதான அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தான ஒரு பெரிய ராஜாவின் பெயர் என்று சொல்லப்படுகிறது. அவன் மிகவும் நல்லவனாக வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராஜாவாகிய கில்கமேஷை அப்பொழுது இருந்ததான ஒரு காதல் தேவதை என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்தார் தேவதை விரும்பினாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இஸ்தார் தேவதையுடைய விசேஷம் என்னவென்று சொன்னால், இந்த இஸ்தார் தேவதையை யார் யார் மணமுடிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்படுகிறார்கள் அல்லது சாகடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொருத்தரும் இவளை மணமுடிக்கிறவர்கள் எல்லாம் செத்து போய்விட்டபடியினாலே இந்த கில்கமேஷ் இவளை திருமணம் செய்து கொள்வதற்கு அச்சப்படுகிறான், மறுத்து விடுகிறான். அப்பொழுது இந்த இஸ்தார் தேவதை இந்த கில்கமேஷினிடம் சண்டை போட்டுக்கொண்டு அவனை விட்டு பிரிந்து அவனோடு கூட அவள் அநேக சண்டைகள் செய்து தன்னை மனம் முடிக்குமாறு வேண்டிக் கொண்ட போது கடைசி வரைக்கும் அவன் வேண்டாம் என்று முடித்து விடுகிறான். இப்படியாக அந்த கதை போகிறது. அந்த புக் ஆஃப் கில்கமேஷிலே இன்னொரு கிளைக்கதை வருகிறது. அந்த கிளைக்கதையிலே இந்த இஸ்தார் தேவதைக்கு தன் மகனே கணவனாக ஒரு இடத்திலே வருகிறான். அந்த கணவனுடைய பெயர் தான் தம்மூஸ் என்பதாகும். இதை குறித்து நீங்கள் நம்முடைய வேதத்திலே எசேக்கியேல் புத்தகத்திலே வாசிக்க முடியும். நம்முடைய ஆண்டவரும் இதை குறித்து வேதத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறார். அவர்கள் தம்மூசுக்காக அழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்துக் கொள்ளுங்கள், பின்னால் இது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கிறது. அவர்கள் தம்மூசுக்காக அழுதார்கள். ஏன் அழுதார்கள் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். வேதம் அதை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. அதனால் தான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுவுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த தம்மூஸ் என்பது யார் என்று சொன்னால், இந்த இஸ்தார் தேவதையினுடைய மகன் கணவன், அதாவது தன்னுடைய மகனையே சில காலங்களுக்கு பிறகு அவள் திருமணம் செய்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தம்மூஸ் தன்னுடைய 40வது வயதிலே ஒரு முறை வேட்டைக்கு போகும்போது அவன் வேட்டையிலே சில மிருகங்கள் மூலமாக கொல்லப்படுகிறான். கொல்லப்பட்ட பிறகு இந்த தம்மூஸ் இறந்த செய்தியை கேட்கிறதான இந்த இஸ்தார் நேரடியாக தம்மூஸ் இருந்த சடலத்துக்கு சென்று, தம்மூஸ் மரிக்கவில்லை, அவன் நரகத்துக்கு போயிருக்கிறான், நான் அந்த நரகத்துக்கு கடந்து போவேன், 40 நாள் கழித்து இந்த தம்மூசை நான் உயிரோடு கூட நரகத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவேன். அந்த 40 நாள் அளவும் நீங்கள் அவனுக்காக துக்கம் கொண்டாடுங்கள். அந்த 40 நாள் முடிவிலே இந்த தம்மூசை அழைத்து கொண்டு நான் நரகத்திலிருந்து வெளியே வருவேன். அப்படி வந்து நாம் அதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக, தம்மூஸ் உயிரோடு கூட வருகிறதா அந்த 40வது நாளை விசேஷமாக நாம் கொண்டாட வேண்டும். அந்த தம்மூஸ் எப்படி வருவான் என்று சொன்னால், 40வது நாள் முடிவிலே ஒரு முட்டையில் இருந்து கோழி குஞ்சு எப்படி வெடித்து கொண்டு வெளியே வருகிறதோ அதுபோல் இந்த தம்மூஸ் முட்டையிலிருந்து வெடித்து கொண்டு வெளியே வருவான் என்று சொல்லி இந்த இஸ்தார் தேவரை அறிவித்திருந்தாள். இந்த 40 நாள் அளவும் இவள் என்ன செய்தாள் என்று அந்த புக் ஆஃப் கில்கமேஷிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 40 நாளும் அவள் நரகத்துக்கு சென்று பாதாளத்துக்கு கடந்து சென்று அங்கே உள்ளே நுழைய முற்படுகிறாள். அப்பொழுது அவள் உள்ளே நுழைய அங்கே முற்படும் பொழுது வாயிலே நிற்கிறதான அந்த காவலாளி இவளை உள்ளே விட மறுத்து விடுகிறான். அப்பொழுது இவள் அங்கே நின்று போராட்டம் நடத்துகிறாள். இதெல்லாம் அந்த புக் ஆஃப் கில்கமேஷிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் போராட்டம் நடத்தும் பொழுது இவளுடைய போராட்டம் அந்த நரகத்தினுடைய அதிபதிக்கு தெரிவிக்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த நரகத்தின் தேவனானவன் ஒரு காரியம் சொல்லுகிறான், இந்த இஸ்தாரை உள்ளே நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றால் இஸ்தாருக்கு ஒரு கட்டளை கொடுங்கள். அதாவது இந்த இஸ்தார் ஒவ்வொரு கேட்டாக கடந்து உள்ளே வர வேண்டும். அதாவது ஒவ்வொரு காவல அந்த ஒவ்வொரு வாயற்படியை கடந்தவள் உள்ளே வர வேண்டும். மொத்தம் 7 வாசல் படிகள் இருக்கிறது. ஒவ்வொரு வாசப்படிக்கு வரும்போதும் அவள் ஒவ்வொரு ஆடைகளையாக கடத்தி போட்டுக்கொண்டே வர வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. அவள் தம்மூசை மீட்கும்படியாக ஒவ்வொரு வாயிலை கடந்து போகும் பொழுதும் தன்னுடைய ஒவ்வொரு ஆடைகளையாக கடத்தி போட்டுவிட்டு 7வது வாயிலை கடந்து அவள் பாதாளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாள். ஆனால் அவளால் அந்த இடத்தில் இருந்து தம்மூசை மீட்டு கொண்டு வெளியே வர முடியவில்லை. அவள் துக்கத்தோடு கூட சோகத்தோடு கூட மீண்டுமாக திரும்பி வந்தே விடுகிறாள். அந்த 40வது நாள் முடிவிலே அவள் சொல்லுகிறார், தம்மூஸ் மீண்டுமாக உயிரோடு வருவான் என்று சொன்னேன், அவன் வரவில்லை, ஆனாலும் நீங்கள் என் பெயரிலே அந்த பண்டிகையை கொண்டாடுங்கள் என்று சொல்லி அவள் சொன்னாள். இதுதான் அந்த இஸ்தார் தேவதை குறித்து அசிரிய புத்தகமாகிய தி புக் ஆஃப் கில்கமேஷில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான காரியங்கள். இப்பொழுது நீங்கள் இந்த இஸ்தார் தேவதனுடைய பண்டிகை எப்படி ஈஸ்டர் என்கிற முறையிலே நமக்கு கொண்டாடப்படுகிறது, இது எப்படி அங்கே நமக்கு ஒத்து வருகிறது என்பதை கவனியுங்கள். இந்த இஸ்தார் தேவதையின் பெயர் தான் ஈஸ்டர் என்கிற பெயரிலே கிரேக்க பதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த இஸ்தார் தேவதை 40 நாட்கள் நரகத்துக்கு கடந்து சென்ற அந்த துக்க நாட்களை தான் நாம் இப்பொழுது லென்ட் டேஸாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள், இந்த 40 நாட்கள் துக்கம் என்பது வேதத்திலே எந்த இடத்திலும் சொல்லப்படாத ஒரு துக்கம். எந்த இடத்திலும் 40 நாள் தேவன் துக்கம் அடைந்ததாக சொல்லப்படவே இல்லை. அநேகர் சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில மரிப்பதற்கு முன்பதாக துக்கத்தோடு கூட இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நன்றாய் கவனித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்துவானவர் 2 நாட்களுக்கு முன்பதாக அவர் பஸ்கா ஆசாரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பண்டிகையை கொண்டாடி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் அங்கே உள்ளே சில 2-3 நாட்களுக்கு முன்பதாக எருசலேமுக்குள்ளே நுழையும் பொழுது கழுதையின் மேலே ராஜாதி ராஜாவாக நுழைகிறார். அப்பொழுது அங்கே அவரை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஓசன்னா பாடலை பாடினார்கள், அவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசுவானவர் எப்பொழுதுதான் துக்கமாக இருந்தார் என்று சொன்னார், அவர் கெத்செமனேயிலே கடைசி நிமிஷத்திலே அவர் அந்த இடத்திலே போய் துக்கப்படுகிறார், வியாகுலப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு எங்கேயும் அவர் துக்கப்பட்டதாக சொல்லப்படவே இல்லை. அப்படியானால் இந்த 40 நாள் துக்கம் என்கிற அந்த பர்టిక్యులர் 40 நாள் என்பது எப்படி கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தது? ஒரு சிலர் இடத்திலே நான் இது குறித்து பேசும்போது சொன்னார்கள், இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார், அதைத்தான் அவர்கள் துக்க நாட்களாக கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துவானவர் 40 நாள் உபவாசம் இருந்தது ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அல்ல. 40 நாள் கழித்து அவர் சாத்தானோடு கூட போராடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஈஸ்டர் 40 நாள் குறித்து நாம் சந்தோஷப்படுகிறோம், புத்தாடை போடுகிறோம், அதற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அப்படியானால் இந்த 40 நாள் துக்கம் எங்கே எழுது வந்தது? இன்னைக்கு அநேகர் இதை குறித்து பார்க்கும்பொழுது இதற்கான பதில்களை கிறிஸ்தவர்களாகிய நமக்கே அது தெரியாமல் இருக்கிறது. நாம் கண்மூடித்தனமாக இதை பின்பற்றி கொண்டே இருக்கிறோம். அப்படியானால் இந்த 40 நாள் துக்கம் என்பது என்ன? லென்ட் டேஸ், அதாவது இந்த லென்ட் டேஸ் என்பது இஸ்தார் தேவதை பாதாளத்தின் வாயிலை கடந்து 40 நாட்கள் போய் தம்மூசை மீட்டு கொண்டு வருவதற்காக போராடின அந்த 40 நாட்களையே நாம் இப்பொழுது 40 நாட்களாக கொண்டாடுகிறோம். அடுத்தபடியாக இந்த 40 நாள் முடிவிலே இஸ்தார் தேவனுடைய ஈஸ்டர் என்கிற வார்த்தை ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லுகிறோம். அப்படியானால் இந்த இஸ்தார் ஈஸ்டர் என்கிற வார்த்தை இஸ்தார் தேவதையை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. ஈஸ்டர் என்பதற்கும் உயிர்த்தெழுதல் ரிசரக்ஷன் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஈஸ்டர் என்றால் பாஸ் ஓவர் என்று சொல்லி வருகிறது. உயிர்த்தெழுதலுக்கு ரிசரக்ஷன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கடந்து போகுதலுக்கும் இந்த உயிர்த்தெழுதலுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சிலர் சொன்னார்கள், இயேசுவானவர் பூமியிலிருந்து வானத்துக்கு கடந்து போவதை ஒருவேளை குறிக்கிறதோ என்று சொல்லி கேட்டார்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். இயேசுவானவர் 40வது நாளில் தான் பூமியை விட்டு வானத்துக்கு அவர் கடந்து போனாரே ஒழிய அந்த 40 நாட்களும் இங்கே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இயேசுவானவர் செய்த இந்த காரியங்களை குறித்து முழுவதுமாக நாம் கவனிக்கும் பொழுது ஈஸ்டருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. மூன்றாவது பார்க்கும் பொழுது ஈஸ்டர் எக்ஸ் என்று சொல்லுகிறோம். இந்த ஈஸ்டர் எக்ஸுக்கும் நம்முடைய உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. தம்மூஸ் முட்டையை ஒடித்துக்கொண்டு வெளியே வருவான் என்கிறதானதுதான் இப்பொழுது ஈஸ்டர் எக்ஸ் கொண்டாடப்படுகிறது. முற்றும் முடிய நீங்கள் பார்க்கும் பொழுது ஈஸ்டர் என்கிற வார்த்தையும் ஈஸ்டர் என்கிறதான இந்த பண்டிகையும் கிறிஸ்தவத்திற்கும் நமக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாததாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு இடத்துல ஆண்டவர் எரேமியா புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது என்னுடைய தேவாலயத்திலே அருவருப்புகளை பார்த்தாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இந்த கேள்வியை இப்பொழுது நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவாலயத்திலும் ஏப்ரல் மாதம் அன்று அருவருப்பான இந்த வார்த்தை உச்சரிக்கப்படுகிறது. ஹாப்பி ஈஸ்டர் என்கிறதான அருவருப்பான வார்த்தை. இது இஸ்தார் தேவதை என்று சொல்லக்கூடியதான எகிப்திய அசிரிய தேவனுடைய காதல் தேவதை பெயரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது நாம் நம்முடைய தேவாலயங்களிலே சந்தோஷமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இதற்கு நாம் தனி ஆராதனை வைத்தே நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த தேவதைக்கு நம்முடைய தேவாலயத்திலே தனி ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் தேவாலயத்திலே நாம் காணப்படுகிறதான அருவருப்புகள். ஒருவேளை நான் இப்படி சொல்லும் பொழுது ஒரு சில பரிசுத்தவான்கள் புத்தகத்தில் இப்படி எழுதியிருந்தார்கள், பண்டிகையை நியமித்துக் கொள்ளுகிறவன் நாட்களை நியமித்துக் கொள்ளுகிறவன் தேவனுக்கென்று நியமித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி எழுதுகிறார்கள். தேவனுக்கென்று நியமித்துக் கொள்ளுதல் தேவனுக்காக தான் நியமித்துக் கொள்ள வேண்டும், தேவன் நாமத்தில் தான் நியமித்துக் கொள்ள வேண்டுமே தவிர இன்னொரு நாமத்திலே இன்னொரு தேவதையின் பெயரின் நாமத்திலேயோ அல்லது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஹாப்பி ஈஸ்டர் என்று அவள் பெயர் சொல்லுதலையோ எந்த விதமான முகாந்தரமும் இல்லை. முழுவதுமாக பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தக்கூடாத வார்த்தை இந்த ஈஸ்டர் பண்டிகை. நான் இப்படி சொன்னால் ஒரு சில போதகர்களுக்கு ஒரு சில ஊழியர்களுக்கு மிகவும் கோபம் வரும். இவர் என்ன இப்படி தப்பா உபதேசம் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்கள். இது உபதேசம் அல்ல, இது நடைமுறை வாழ்க்கை. தேவாலயத்திலே கொண்டாடப்படக்கூடாததான வாழ்க்கை. தலைமுறையாய் தப்பு செய்து விட்டால் தப்பு எப்பொழுதும் சரி ஆகாது. அதை திருத்திக் கொள்வதுதான் சால சிறந்தது. இப்பொழுது நாம் திருத்திக் கொள்ள வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே வந்துவிட்டோம். காரணம், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலகட்டத்துக்கு வந்துவிட்ட பிறகு இன்னும் திருத்துவதற்கு நமக்கு நேரம் இல்லை. அதனாலே இப்பொழுது நாம் திருத்திக் கொள்ள வேண்டிய நேரத்துக்குள்ளே வந்துவிட்டோம். இன்னொரு
மிக முக்கியமான விஷயம், இந்த தேவதை என்பதை ரோமர்கள் கிரேக்கர்கள் மூலமாக ரோமர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அது எப்பொழுது ரோமர்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறினார்களோ அப்பொழுது இந்த பண்டிகை, ஈஸ்டர் தேவனுடைய பண்டிகை, மீண்டுமாக நமக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்திருக்கிறது. எவ்விதமாகவே ஈஸ்டர் பண்டிகை வந்திருக்கிறது. முழுவதுமாக பார்க்கும் பொழுது இது முழுக்க முழுக்க அந்நிய தேசத்தாருடைய பண்டிகை. இப்பொழுது நீங்கள் ஈராக் பட்டணத்துக்கு போய் என்று சொன்னால் அந்த இடத்துல ஈஸ்டார் கேட் என்று சொல்லி ஒரு காரியம் இருக்கிறது. ஈஸ்டார் கேட்டுக்கு அந்த இடத்துல பார்த்தீர்கள் என்று சொன்னால் நரகத்தின் நுழைவாயில் என்று சொல்லி போட்டிருப்பார்கள், கேட் டு ஹெல் என்று சொல்லி போட்டிருப்பார்கள். முழுவதுமாக இப்பொழுதும் ஈராக்கிலே அந்த காரியங்கள் பின்பற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது ஒரு சுற்றுலா தலம், டூரிஸ்ட் பிளேஸாக அது இருக்கிறது. ஆதலால் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே நாம் வந்துவிட்டோம். சிந்தித்து பாருங்கள், செயல்படுங்கள். பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிற பரிசுத்த ஆலயத்திலே இப்படிப்பட்ட அசுத்த வார்த்தைகளை நாம் உபயோகிக்காதிருப்போமாக. அடுத்தபடியாக நாம் கொண்டாடக்கூடியதான மிக முக்கியமான பண்டிகை குறித்து பார்க்க போகிறோம். முழுவதுமாக இதை குறித்து நாம் இன்று விழாவாரியாய் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஈஸ்டருக்கு பிறகு நம்முடைய திருச்சபைகளிலே மிக முக்கியமாக கொண்டாடப்படுகிற பண்டிகைகளில் ஒன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நாம் கொண்டாடுகிறோம். 3 முக்கியமான கேள்விகளை பார்த்துவிட்டு, இந்த கிறிஸ்துமஸை குறித்து நாம் பார்த்துவிட்டு இந்த செய்தியினுடைய முடிவுக்கு நேராக நாம் வரப்போகிறோம். முடிவெடுக்க வேண்டிய காலகட்டத்துக்கு நாம் வரப்போகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிற 25ஆம் தேதி உண்மையிலேயே இதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் தேதி தானா? அது டிசம்பர் 25 தானா? முதலாவதாக. ஒருவேளை இரண்டாவது கேள்வி, ஒருவேளை இது இல்லை என்று சொன்னால், 25 இல்லை என்று சொன்னால், எப்பொழுதுதான் உண்மையிலேயே கிறிஸ்துமஸ், அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்ததான தேதி? மூன்றாவது கேள்வி, அப்படியானால் இந்த 25ஐ ஏன் நாம் கிறிஸ்துமஸாக வைத்திருக்கிறோம்? இது வந்ததுக்கான முகாந்தரம் என்ன? இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி, உண்மையிலேயே இந்த டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் தானா என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏறக்குறைய கிபி 375வது ஆண்டு வரைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்திலே கிறிஸ்துமஸ் என்கிறதான பண்டிகை கொண்டாடப்பட்டதாக சரித்திர குறிப்புகள் ஒரு இடத்திலும் கிடையாது. அதாவது 1ஆம் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு கடைசி அப்போஸ்தலனாகிய யோவான் வரைக்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டதற்கான ஆதாரங்களை அவர்கள் எந்த நிருபங்களிலும் குறிக்கவில்லை. விசேஷமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பவுல் எழுதின எந்த நிருபங்களிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டதாக சொல்லப்படவில்லை. யோவானுடைய நிருபங்கள், பேதுருடைய நிருபங்கள், அந்த காலகட்டத்திலே நீங்கள் லூக்கா புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்கள் எழுத முற்பட்டபடினாலே ஆதியிலிருந்து கேட்டதும் அவரோடு கூட இருந்தவருமாகிய மெய்யான காரியத்தை எழுத வேண்டும் என்று அவர் ஒரு காரியத்தை எழுதும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எழுத ஆரம்பிக்கும் போது அவர் விதமாய் எழுதுகிறார். அப்படியானால் அந்த காலகட்டத்தில் இருந்த யாரும் கூட அநேகர் புத்தகங்கள் எழுதினார்கள் இயேசுவை குறித்து. ஒருத்தர் கூட கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டதான குறிப்புகளை கொடுக்கவில்லை. 375 வரைக்கும், அதாவது 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டதான ஆதாரங்கள் எந்த இடத்திலுமே கொடுக்கப்படவில்லை. முதலாக கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது கிபி 430 தான் அதிகாரப்பூர்வமாக அலெக்சாண்டரியா பட்டணத்தில் கொண்டாடப்பட்டதாக குறிப்புகள் இருக்கிறது. அதற்கு பிறகு கிபி 813 ஜெர்மனியிலும் 10ஆம் நூற்றாண்டிலே நார்வேயிலும் கொண்டாடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிமு 375 அந்தியோகியா என்ற பட்டணத்தில் தான் அதிகாரப்பூர்வ கிறிஸ்துமஸ், முதல் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டதான குறிப்புகள் இருக்கிறது. அதற்கு முன்பதாக எங்கேயும் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படவில்லை. அப்படியானால் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படக்கூடியதான இந்த 375க்கு முற்பாடு வரை இல்லாத இந்த கிறிஸ்துமஸ் ஏன் 375 கொண்டாடப்பட்டது? ஏன் 375 ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மெய்யான விசுவாசிகள் அனைவரும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் மூலமாக, ரோமர்கள் மூலமாக அநேக உபத்திரவங்களை அனுபவித்து வந்தார்கள். ஒருபுறம் யூதர்களும் மறுபுறம் ரோமர்களும் இவர்களை உபத்திரவப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம், சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி இவர்கள் எல்லா இடத்துக்கும் சிதறி போக தொடங்கினார்கள். சிதறி போக தொடங்கின இவர்களுக்கு ஒரு விடியல் காலமாக 4ஆவது நூற்றாண்டிலே 333க்கு பிறகு ரோம மன்னனாகிய கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடியவர் கிறிஸ்தவத்தை முதலாக ஏற்றுக்கொண்டார். இவருடைய தாயார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இவர் ஒரு யுத்தத்திற்கு போகும் பொழுது தோல்வியை தழுவுகிறதான நேரத்திலே அந்த தோல்வியிலிருந்து தழுவ நான் தப்பிப்பதற்கு என்ன வழி என்று யோசித்துக் கொண்டிருந்த போது இவர் கனவிலே சிலுவையை வைத்து, இந்த சின்னத்தை வைத்து போராடு, நீ ஜெயம் பெறுவாய் என்று சொன்னதாகவும், அந்த சிலுவை சின்னத்தை வைத்து அவர் போராடின போது வெற்றி கண்டதாகவும், அதற்கு பிறகு இது என்ன சின்னம் என்று கேட்டபோது இது கிறிஸ்தவருடைய சிலுவை சின்னம் என்று சொல்லப்பட்ட போது அவர் அதை கிறிஸ்தவத்துக்கு மாறினார் என்று சரித்திர குறிப்பு சொல்லுகிறது. கிறிஸ்தவத்துக்கு மாறின இந்த கான்ஸ்டன்டைன் அது முதல் கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு சலுகைகளை வழங்க தொடங்கினார். அதாவது ரோமருடைய அரசாங்க மார்க்கமாக கிறிஸ்தவ மார்க்கம் மாறியது.
அது முதல் கொண்டு கிறிஸ்தவர்கள் சந்தோஷத்தை காண தொடங்கினார்கள். உபத்திரவத்திலே எப்பொழுதும் கிறிஸ்தவம் உண்மையா இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆசீர்வாதத்திலே அது அடிசறுக்கும் என்பதற்கு அநேக ஆதாரங்களை நாம் பார்க்க முடியும். உபத்திரவத்தின் மத்தியிலே ஒழுங்காய் இருந்த கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தின் மத்தியிலே தடமாற தொடங்கினார்கள். அநேக அட்மினிஸ்ட்ரேஷன் காரியங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது, குருமார்கள் உருவாக்கப்பட்டார்கள். இப்படி உருவாக்கப்பட்ட பின்பு கிறிஸ்தவத்திலே அநேக குளறுபடிகள் உள்ளே வர தொடங்கியது. அதில் மிக முக்கியமான குளறுபடிகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதுவரைக்கும் இல்லாத குழந்தை ஞானஸ்தானம் அதற்கு பிறகு உள்ளே கொண்டு வரப்பட்டது. பாவ மன்னிப்பு சீட்டு, மனிதரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது, உத்தரிக்கிற ஸ்தலம், ஜெபமாலை உருட்டுவது, இது போன்ற அநேக காரியங்கள் அதற்கு பிறகு கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. இது எல்லாமே நடைபெற்றது 333க்கு பிறகு. இதற்கு பிறகு கிறிஸ்தவம் சோரம் போக தொடங்கியது. அதாவது கிறிஸ்தவத்தினுடைய குவாலிட்டி குறைய ஆரம்பித்தது, குவான்டிட்டி அதிகமானது. நிறைய பேர் கிறிஸ்தவத்துல வந்து சேர்ந்தாங்க, ஆனா கிறிஸ்தவத்தினுடைய குவாலிட்டி போயிருச்சு. இந்த சூழ்நிலையிலே தான் கிறிஸ்தவருக்கு மதம் மாறி வந்தவர்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். அப்பொழுது இருந்தவர்கள் எல்லாம் மனம் மாறித்தான் வந்தார்கள். இப்பொழுது சொல்லுகிறது போல மதம் மாத்துகிற வேலையை கிறிஸ்தவம் எந்த நூற்றாண்டிலும் செய்ததாக சரித்திர குறிப்புகள் கிடையாது. 1000 பேர் சொல்லலாம் மதம் மாத்துறாங்கன்னு, ஆனா அதற்கான சாதார குறிப்புகள் எந்த இடத்துலயுமே கிடையாது. இப்படி மனம் மாறி வந்ததான கிரேக்கர்களும் ரோமர்களும் என்ன செய்தார்கள்? இவர்கள் வருடந்தோறும் பண்டிகை கொண்டாடுகிறவர்களாக இருந்தார்கள். சொல்ல போனால் ரோமர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் எல்லா மாதத்திலும் பண்டிகை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா மாதத்திலும் பண்டிகை கொண்டாடிய ரோமர்கள் கிறிஸ்தவத்துக்கு வரும்பொழுது இங்கே எந்த விதமான கொண்டாட்டமும் கிடையாது, பண்டிகையும் கிடையாது. காரணம், எந்த விதமான காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு விட்டு போகவில்லை. எந்த பண்டிகையும் கொண்டாட சொல்லி அவர் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு விஷயம் கம்யூனியன், அதாவது நாம் எடுக்கக்கூடிய ராபோஜனம், மரணத்தை நினைவு கூறும்படி சொல்லி இருக்கிறார். மரணத்தை நினைவு கூறும்போது உயிர்த்தெழுதலும் நினைவு கூற வேண்டும், அவ்வளவே ஒழிய மற்றபடி வேற எதையும் நினைவு கூறும்படி செய்யும்படி அவர் சொல்லவில்லை. அப்படியானால் உள்ளே வந்த ரோமர்களும் கிரேக்கர்களும் அவர்கள் அப்பொழுது இருந்த குருமாரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். எங்களுக்கும் மற்ற புறஜாதியாரை போல எங்களுக்கும் பண்டிகைகள் வேண்டும். அதாவது யூத ஜனங்கள் சாமுவேலிடத்தில் கேட்டார்கள் அல்லவா, மற்றவர்களைப் போல எங்களுக்கும் ராஜாக்கள் வேண்டும் என்று அவர்களுக்கே அவர்கள் உபத்திரவத்தை வருவித்துக் கொண்டது போல இவர்கள் இப்பொழுது கேட்க தொடங்கினார்கள். எங்களுக்கு பண்டிகைகள் வேண்டும், மற்றவர்களை போல நாங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆரம்பத்தில் இருந்த ஒரு சில குருமார்களும் கொஞ்சம் இதில் ஸ்ட்ராங்கா தான் இருந்து அப்படியெல்லாம் கூடாது என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனேயே நம்முடைய கிறிஸ்தவத்திலிருந்து அநேகர் பின்வாங்க தொடங்கினார்கள். மீண்டுமாக பண்டிகை கொண்டாடுவதற்காக கிரேக்க கலாச்சாரத்திற்கும் ரோம கலாச்சாரத்துக்கும் பின்வாங்க தொடங்கின உடனேயே குருமார்கள் சங்கம் உட்கார்ந்து ஆலோசனை நடத்தியது. என்ன செய்யலாம், பின்வாங்கி போகிறவரை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று யோசித்து கிறிஸ்தவத்திலே மீண்டுமாக பண்டிகைகள் உள்ளே நுழைய தொடங்கினது. அதுல தான் நாம் ஏற்கனவே பார்த்ததான இந்த ஈஸ்டார் தேவனுடைய பண்டிகை உள்ளே கொண்டு வரப்பட்டது. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. ஏன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உள்ளே கொண்டு வரப்பட்டது? டிசம்பர் மாதம் 25 இல்லை என்பது நாம் பார்த்துவிட்டோம். இந்த 25 கிடையாது என்பதற்கான ஆதாரங்களை நாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக 25 கிடையாது. ஏன் கிடையாது என்று சொன்னால், 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ், இயேசு பிறந்திருக்க வாய்ப்பு கிடையாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மேய்ப்பர்கள் ராவிலே அவர்கள் வயல்வெளியிலே தங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக நீங்கள் இஸ்ரவேல் கிராமத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே பார்க்கும் பொழுது மேய்ப்பர்கள் யாரும் டிசம்பர் மாதத்திலே, அதாவது இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்திலே தங்க மாட்டார்கள் வெளியே. காரணம், இப்பொழுதே டிசம்பர் மாசத்தில் என்ன குளிர் இருக்கிறது என்று நமக்கு நன்றாய் தெரியும். 2000 வருடத்துக்கு முன்பதாக, இந்த வாகன நெரிசல்கள் இல்லாத காலகட்டத்திலே, எந்த ஃபேக்டரிஸும் இல்லாத காலகட்டத்திலே, அடுக்குமாடி இந்த மாதிரி குடியிருப்புகள் இல்லாத காலகட்டத்திலே, நிறைய காடுகள் நிறைந்த அந்த காலகட்டத்திலே எவ்வளவு குளிர் இருக்கும் என்று நாம் கற்பனை செய்து கொள்ள முடியும். அத்தனை குளிர் இருந்ததான இதை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக நிச்சயம் குளிர் இருந்திருக்கும். அந்த குளிர் காலத்திலே யாருமே ராத்திரியிலே வெளியே தங்க மாட்டார்கள் வயல்வெளியிலே. அப்படியானால் அங்கே வயல்வெளியிலே அவர்கள் ராத் தங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வயல்வெளியிலே ராத் தங்குறது எப்பொழுது என்று சொல்லி யூத குறிப்புகளில் நீங்கள் பார்க்கும் பொழுது, மார்ச் மாதம் ஆரம்பித்து அவர்கள் ஜூன் மாதம் வரைக்கும் வயல்வெளியிலே ராத் தங்குவார்கள். அதற்கு பிறகு மழைக்காலம் வந்துவிடும். அவர்கள் ஜூன் மாதம் வரைக்கும் வயல்வெளியிலே ராத் தங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு முதலாவது குறிப்பு. இரண்டாவது குறிப்பை நீங்கள் ஏன் அவர் டிசம்பர் மாதம் 25ஆக இருக்க முடியாது என்பதற்கான ஆதாரங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு குறிப்பு என்ன சொல்லுகிறது? நாம் இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த போது ஒரு நட்சத்திரம் வந்து வான சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினதாக நாம் வாசிக்கிறோம். அது குழந்தையின் ஸ்தலம் மட்டும் வந்து நின்றதாக சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் எட்வினா ஜோனஸனுடைய பிரமிட் ரகசியங்கள் சீடிகளை வெளியிட்ட எட்வினா ஜோனஸனுடைய சீடிகளை பார்க்கும்பொழுது, பெத்லகேமின் நட்சத்திரம் என்கிறதான சீடியிலே இந்த நட்சத்திரத்தை குறித்து மிக தெளிவாக அவர் குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். நாம் நம்முடைய செய்திக்கு ஒரு குறிப்பை மாத்திரம் இதிலே எடுத்து பயன்படுத்திக் கொள்ள போகிறோம். இந்த வால் நட்சத்திரம்
வந்து, அதாவது நாம் சொல்லுகிறோம் அதை வால் நட்சத்திரம் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் வந்தபோது அந்த ஸ்தலம் வரைக்கும் வந்தது என்று சொல்லுகிறோம். இந்த நட்சத்திரத்துடைய குறிப்பு எங்கேயாவது இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட கிமு 9 வரையில சீனாவில் இருந்ததான ஹான் டைனாசிட்டியில இது குறித்த ஒரு குறிப்பு இருக்கிறது. ஹன்சு என்கிற சரித்திர பதிப்பில் கிபி 12 கிமு 4 கிமு 5 3 விதமான வால் நட்சத்திரங்கள் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 விதமான வால் நட்சத்திரங்கள் எது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே வந்தது? ஹான் டைனாசிட்டியில இதை பத்தி குறிப்பு இருக்குது, ஹன்சு சரித்திரத்தில் இதை பத்தின குறிப்பு இருக்கிறது. அப்படியானால் இந்த 3ல எது இயேசு கிறிஸ்து இருந்தபோது வந்ததான ஒரு குறிப்பு, அது எந்த வால் நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம், ஏரோது என்கிறதான மன்னன் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்ய சொன்னான் என்று சொல்லி வாசிக்கிறோம் அல்லவா? அப்படியானால் இந்த ஏரோது வாழ்ந்த காலம் எது என்று பார்க்கும்போது கிமு 4ஆம் நூற்றாண்டிலே இவன் வாழ்ந்திருக்கிறான் என்கிறதான குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கிமு 4ஆம் நூற்றாண்டிலே ஏதாவது வால் நட்சத்திரம் வந்திருக்கிறதா என்று பார்க்கும்போது இந்த 3 வால் நட்சத்திரத்திலே ஒரு நட்சத்திரம் ஆனது கிமு 4ஆம் நூற்றாண்டிலே வந்திருக்கிறது. அப்படியானால் அந்த குறிப்புக்கும் இந்த குறிப்புக்கும் அது ஒத்து போகிறது. சரி, இந்த ஒரு குறிப்பை வைத்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கிமு 4ஆம் நூற்றாண்டில் தான் பிறந்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை நாம் ஜனவரி மாசம் 1ஆம் தேதி கணக்கு வச்சிருக்கிறோமே, கிமு 1ஆம் நூற்றாண்டுல இருந்து கணக்கு கொள்றோமே, அப்ப கிமு 4னா இன்னும் கொஞ்சம் மாறுகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து 25ல பிறக்கலையா அப்படின்னு சொல்லி அப்ப இந்த 1ஆம் தேதிங்கிறது ஜனவரி 1ங்கிறது ஏன் இந்த காலகட்டத்தில் நம்ம கொண்டாடுறோம் நீங்க பாத்தீங்கன்னா, கிபி 525ல ரோமாபுரியை சேர்ந்த அறிஞரும் பாதிரியுமான டைனாசியஸ் என்பவர் இந்த கிபி காலகட்டத்தை இவர் தான் உருவாக்கினவர். டைனாசியஸ் என்கிறவர் தான் உருவாக்கினவர். இவர் தான் முதலாக இந்த 1ஆம் தேதி குறிப்பை கொண்டாந்தார். ஏன் 1ஆம் தேதி குறிப்பை கொண்டாந்தார்னா, 25ஆம் தேதி இயேசு பிறந்தார், 8ஆம் நாளிலே விருட்சம் சேதனம் பண்ணப்பட்டார், 25லிருந்து 8ஆம் நாளிலே புது வருடம் இயேசு கிறிஸ்துவினுடைய புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்று சொல்லி ஒரு குத்து மதிப்பு என்று சொல்லுவோமே, அந்த முறைப்படி இந்த 1ஆம் தேதி ஜனவரியை வைத்து ஆரம்பித்தார். நன்றாய் கவனிக்க வேண்டும், இவர் ஒரு ரோம அறிஞர். நாம இன்னைக்கு ஃபாலோ பண்ற கேலண்டர் ரோமன் கேலண்டர். அதன் அடிப்படையில் தான் நாம் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பதாக இயேசு காலத்தில் புழக்கத்தில் இருந்தது எல்லாமே யூதருடைய கேலண்டர் இருந்தது, அது ரோம கேலண்டர் முறைப்படி அல்ல. சரி, அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு கிமு 4ஆம் நூற்றாண்டிலே அந்த மார்ச் மாதத்திலிருந்து ஜூன் மாதத்திற்குள்ளாக ஒரு நாளில் தான் இருந்திருக்க வேண்டும் என்று வருகிறோம். ஏன்னா டிசம்பர் 25 கிடையாது, மேய்ப்பர்கள் ராத்தங்கல. இந்த வால் நட்சத்திரம் வந்த தேதி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 3 வால் நட்சத்திரம் வந்ததற்கான குறிப்பை நாங்கள் பின்னால் ஸ்கிரீனில் உங்களுக்கு தந்திருக்கிறோம். கிமு 80லிருந்து 10 வரைக்கும் வந்த வால் நட்சத்திரங்களின் விவரத்தை நீங்கள் பாருங்கள். ஜூலியன் கேலண்டர் படி 26 ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி கிமு 12ஆம் தேதி ஒரு வால் நட்சத்திரம் 56 நாட்களுக்கு மேலே ஒளிந்திருக்கிறது. மார்ச் 9 முதல் ஏப்ரல் 6 வரை கிமு 5ஆம் நூற்றாண்டிலே 70 நாட்களுக்கு மேல் ஒரு நட்சத்திரம் வந்திருக்கிறது. அதே போல் கிமு 4லே ஏப்ரல் மாதம் ஒரு நட்சத்திரம் வந்திருக்கிறது. இதில் பார்க்கும்பொழுது இந்த ஏரோதனுடைய கணக்குகள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கிமு 5லே வந்ததான இந்த 9 மார்ச் 9 முதல் ஏப்ரல் 6 வரைக்கும் வந்ததான இந்த வால் நட்சத்திரம் தான் 70 நாட்களுக்கு மேல் ஒளிந்திருக்கிறதான வால் நட்சத்திரம். ஏற்கனவே நான் சொன்னபடி இந்த வால் நட்சத்திரம் எப்படி என்ன தன்மையுடையது, இது எப்படி மேலே வந்து நின்னதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் அந்த சிடியில எட்வினா ஜோன்சன் சிடியில தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவை இந்த டேட் 25ஆம் தேதி இது வரவில்லை. மார்ச் 9லிருந்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளாகத்தான் இந்த நட்சத்திரம் வந்ததாக ஹான் டைனாசிட்டியிலே ஹன்சு சரித்திர குறிப்பிலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறது எல்லாமே 25 கிடையாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இயேசுவானவருடைய பிறப்பு நிச்சயமாக மார்ச் மாதம் 9ஆம் தேதியில ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளாக இருக்கும். சரி, இவ்வளவு குறிப்பு கொடுக்கிறீர்களே, எங்களுக்கு அந்த பிறந்த தேதியை துல்லியமாக கொடுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக கொடுக்க முடியவே முடியாது. காரணம், துல்லியமாக தேதியை கொடுக்காத போதே இந்த பண்டிகை இவ்வளவு விமர்சையாக கொண்டாடுகிற நாம் துல்லியமாக தேதி தெரிந்துவிட்டால் அவ்வளவுதான், உலகத்தையே 2ஆக மாற்றி விடுவோம். நன்றாய் ஒரு காரியத்தை கவனியுங்கள். நோவா காலத்தின் வெள்ளத்தை எல்லாம் எந்த மாதம் எத்தனாம் தேதி வந்தது என்று மிக துல்லியமாக குறிப்பு கொடுத்த நம்முடைய ஆண்டவர் இயேசுவனுடைய பிறப்பினுடைய குறிப்பை மாத்திரம் மிகவும் மிகவும் அவசியமாக அதை மறைத்தே வைத்திருக்கிறார். காரணம், நமக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது என்று கர்த்தருக்கு நன்றாய் தெரியும்.
ஏனென்று சொன்னால் உலகத்திலேயே இன்று அதிகமாக மது விற்பனை ஆகக்கூடியது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் என்று சொல்லி ஒரு புள்ளிவிவர கணக்கு சொல்லுகிறது. காரணம், நாம் சந்தோஷம் என்றாலே தவறான முறையிலே பயன்படுத்தியே பழக்கப்பட்டு விட்டோம். அதனாலே கொண்டாட்டத்தை கர்த்தர் விரும்பாதபடியினாலே அவருடைய பிறப்பு என்பது மரணத்துக்காக, ரட்சிப்புக்காக, ஜீவனை கொடுப்பதற்காக கர்த்தர் வந்தபடியினாலே பிறப்பை அதிகமாக நினைவு கூற வேண்டாம், மரணத்தை நினைவு கூறும்படி சொல்லி இருக்கிறார். சரி, 25 இல்லை, ஏப்ரல் மாதத்தில், அந்த மார்ச் மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாள் தான் என்பது நமக்கு நிதர்சனமாக தெரிந்துவிட்டது. சரி, ஏன் இந்த 25 கொண்டாடப்பட்டது? இந்த 25 நம்ம ஏன் கொண்டாடுறோம்? ஏன்னா சரி ஏதோ ஒரு நாள் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைப்பீங்க. இப்ப பாக்குற ஒரு சிலர் சரி ஏதோ ஒரு நாள் கண்டிப்பா கொண்டாடணும், அது ஏன் டிசம்பர் 25 இருக்கக்கூடாது, வச்சுக்கிட்டா என்ன அப்படி நீங்க நினைப்பீங்கன்னா வைக்க கூடாது. ஏன் அந்த டிசம்பர் 25 என்பது அவ்வளவு முக்கியமாக அந்த நாளிலே குறித்து வைத்திருக்கிறார்கள் என்கிற குறிப்பையும் நாம் பார்த்துவிட போகிறோம். மிக சில முக்கியமான சரித்திர ஆதார குறிப்புகளை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இந்த 25 என்பது எதனாலே மிக முக்கியமாக கிறிஸ்துவின் பண்டிகையாக கொண்டாடப்பட்டது. இப்பொழுது நாம் ஒரு சில குறிப்புகளை குறிக்கிறேன், கவனியுங்கள். 3ஆம் நூற்றாண்டிலே ஏரோன் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் கிபி 270 72 வரைக்கும் 75 வரைக்கும் 5 ஆண்டு காலம் தான் ஆட்சி பண்ணார். இவர் சிரியாவினுடைய சூரிய கடவுளான பால் வணக்கத்தை ரோமுக்கு கொண்டு வந்தார். இவருடைய அம்மா தான் அதை கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்தது இந்த பால், இவங்க வந்து இந்த சிரியாவுடைய சூரிய கடவுள், அதை அவங்க கொண்டு வந்தது கிமு 270 75க்குள்ள. இதுல பெரிய விசேஷம் என்னன்னா, இந்த பால் தெய்வத்தினுடைய பர்த்டே, அதாவது பிறந்த நாள் தான் இந்த டிசம்பர் 25. அந்த பால் பிறந்தது 275, அதாவது 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் பிறந்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. அதைத்தான் ரோமர்கள் பின்பற்ற தொடங்கினார்கள். அடுத்து இரண்டாவது ஏன் டிசம்பர் 25 இருக்கிறது? சூரியன் பிரகாசிக்கிற பகல் கால அளவு இது குறுகுவது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் 24ஆம் தேதி குறுகி டிசம்பர் மாசம் 25ஆம் தேதியிலிருந்து அது அதிகமாக நாள் அதிகமாகிறது. நவம்பர் 24க்கு குறுகி டிசம்பர் 25ல அது அதிகமாகும். இந்த அதிகமாகிற நாளை மீண்டுமாக ஆரம்பிக்கிற நாளைத்தான் அவர்கள் புதிய விசேஷமான நாளாக ரோமர்கள் கொண்டாடி கொண்டு வந்தார்கள். இதற்கான ஆதாரங்கள் ரோமருடைய குறிப்பிலே இருக்கிறது. மூன்றாவது, இந்த டிசம்பர் 25ஐ சால்னோவஸ், பகற்காலம் அதிகமாகிறதை சால்னோவஸ் என்று சொல்வார்கள். இந்த சால்னோவஸை பின்னால் வந்த ரோம சக்கரவர்த்தி டயாக்லட்டன் என்பவர் வெகு விமர்சையாக அனுசரித்து இந்த டிசம்பர் 25ஐ ஒரு வார பண்டிகையாக, அதாவது 7 நாள் 8 நாள் பண்டிகையாக மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மூன்றாவது குறிப்பு. நான்காவது ஒரு குறிப்பு, மத்திய ஆசியாவிலே வாழ்ந்ததான ஆரியர்கள் தங்களுடைய சூரிய கடவுளாக மிக முக்கியமாக ஒரு கடவுளை கொண்டாடுவார்கள். அந்த கடவுளுடைய பெயர் மித்ரா என்பதாகும். அதை மித்ர என்றும் சமஸ்கிருதத்திலே சொல்வார்கள். அதை மித்ரா என்பதாகும். இந்த மித்ர கடவுளை குறித்து பார்க்கும்போது இது ஒரு வகையான சூரிய கடவுள், ஆரியர்கள் வணங்கி வந்ததான சூரிய கடவுள். இந்த சூரிய கடவுள் கிட்டத்தட்ட அதனுடைய குறிப்புகள் எல்லாவற்றையும் இந்த ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த சூரிய கடவுளுடைய பர்த்டேவும் டிசம்பர் மாதம் 25. நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, கான்ஸ்டன்டைன் மன்னனை குறித்து பார்த்தோம் அல்லவா. இந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் தான் இந்த மித்ர பண்டிகை தான் டிசம்பர் 25ஐ கிறிஸ்துமஸ் பண்டிகையாக அறிவித்தவர். இவர் தான் அதை ஒரு வாரம் கொண்டாட வேண்டும் என்று கொண்டு வந்து மார்ச் மற்றும் ஏப்ரலில் கொண்டாடப்பட்டதாக இருந்ததான காரியங்கள் எதுவுமே நமக்கு கொடுக்கப்படவில்லை. எல்லாமே டிசம்பர் 25க்குள்ளே தான் இருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான ஐந்தாவது குறிப்பை நாம் பார்க்க போகிறோம். கிமு 175 64 வரைக்கும் செலுக்கஸ் ஒன் நிக்கோடர் என்று சொல்லக்கூடிய, அதாவது அலெக்சாண்டருக்கு 4 தளபதிகள் இருந்தார்கள். செலுக்கஸ் ஒன் நிக்கோடர், டலாமி ஒன் ஸ்லாட்டர், கசாண்டர், லைசிமேக்கஸ் என்று சொல்லக்கூடியதான அலெக்சாண்டருக்கு பிறகு 4 தளபதிகள் வந்தார்கள். இந்த 4 தளபதிகளிலே பாலஸ்தீனா சிரியா பகுதி எருசலேம் வரைக்கும் அரசாண்ட அந்த ராஜாவினுடைய பெயர் செலுக்கஸ் ஒன் நிக்கோடர் என்பதாகும். இந்த செலுக்கஸ் ஒன் நிக்கோடருடைய பரம்பரையிலே 8ஆவதாக வந்த ராஜாவினுடைய பெயர் ஆன்டியாகஸ் போர் எபிஃபனஸ். இந்த ஆன்டியாகஸ் போர் எபிஃபனஸை குறித்து நாம் யார் அந்தி கிறிஸ்து என்கிறதான தலைப்பில் மிக விரிவாக தெளிவாக அவன் புகைப்படத்தோடு நாம் கொடுத்திருக்கிறோம். இந்த ஆன்டியாகஸ் போர் எபிஃபனஸ் கிமு 168 எருசலேமுக்குள்ளே நுழைந்தான். எருசலேமுக்குள்ளே நுழைந்து தேவாலயத்தில் அவன் என்ன செய்தான்? பன்றியை பலியிட்டு பாழாக்கிற அருவருப்பை அங்கே கொண்டு வந்து ஸ்தாபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தங்களுடைய கடவுள், சூரிய கடவுள், கிரேக்கருடைய சூரிய கடவுள் பெயர் ஜியூஸ் தேவன் என்பதாகும். இந்த ஜியூஸ் தேவனுடைய முழு பெயர் ஒலிம்பியான் ஜியஸ். இவர் பேர்ல தான் இப்ப ஒலிம்பிக் போட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒலிம்பியான் ஜியஸினுடைய கடவுளை கொண்டு போய் எல்லா இடங்களிலும் ஸ்தாபிப்பது இவனுடைய எண்ணம். அதுல மிக முக்கியமாக எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு வந்து கிமு 168 இந்த ஜியாஸ் தேவனுடைய சிலையை கொண்டு வந்து அங்கே வைத்து அவருடைய பர்த்டேவை எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்று அனுசரித்தான். மொத்தம் 8 நாள் பண்டிகை. அந்த பண்டிகை தான்
நாம் கிறிஸ்துமஸ் ஆக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் இந்த ஜீசஸ் தேவனுடைய பண்டிகை. இதை பத்தி உங்களுக்கு ஆதாரம் வேண்டும் என்று சொன்னால் கத்தோலிக்கர்கள் உபயோகப்படுத்துகிற புத்தகத்திலே, அவர்களது வேதம் என்று சொல்வார்கள், அந்த புத்தகத்திலே 1 மக்கபேயர் 1:59 இதை குறித்து மிக தெளிவாக தேதி வாரியாக டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்புகளை அங்கே பார்த்துக் கொள்ளலாம். அப்படியானால் இந்த ஜீசஸ் தேவனுடைய பண்டிகை, இதில் நீங்கள் வெறும் வரிசையாக ஒன்றை கவனித்துக் கொண்டே வருவீர்கள் என்று சொன்னால், இது எல்லாமே சூரிய கடவுளுடைய பண்டிகையாகவே இருக்கிறது. ஜீசஸ் தேவனாக இருக்கட்டும், மித்ராவாக இருக்கட்டும், அது சால்னோவேஸாக இருக்கட்டும், யார் கொண்டாடுறதாக பாத்தீங்கன்னா சூரியன் பேஸ்லயே, சூரியனுக்காக சூரியனுடைய பண்டிகை, சூரியனுடைய பர்த்டே இப்படியே இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க பாபிலோனிய வழிபாடு என்று பொருள். ஏனால் பாபிலோனியர்கள் தான் 3 முக்கியமான கடவுள்களை அவர்கள் வணங்கி கொண்டு வந்தார்கள். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன், இன்னொன்று நட்சத்திரம். இது 3ஐயும் கடவுளாக அவர்கள் வணங்கி கொண்டு வந்தார்கள். நீங்கள் இப்பொழுது சில தேவர்களுக்கு பின்னால் பார்ப்பீர்கள், ஒரு ஒளிவட்டம் இருக்கும். அது ஆங்கிலத்தில் சன் டிஸ்க் என்று சொல்வார்கள். இந்த சன் டிஸ்க் தான் சூரிய ஒளிவட்டம், சூரிய கடவுள் என்று சொல்வார்கள். இதைத்தான் அப்போதைய பாபிலோனிய கடவுள்களுக்கெல்லாம் பின்னால் அவர்கள் வைத்திருந்தார்கள். இதைத்தான் அவர்கள் கொண்டாடி கொண்டு வந்தார்கள். இந்த சூரிய கடவுளுடைய பண்டிகை தான் டிசம்பர் மாதம் 25. இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கான ஆதார குறிப்புகள் டிசம்பர் மாதம் 25 இல்லை என்று மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. நிச்சயமாக 25 என்பது இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் அல்ல. கிறிஸ்துமஸ் என்பது 25 அல்ல. இன்னொரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். யூதர்களுக்குள்ளேயும் இந்த டிசம்பர் 25 என்கிறதற்கான ஒரு பண்டிகை இருக்கிறது. அந்த பண்டிகைக்கு யூத முறைப்படி அதனுடைய பெயர் ஹனுக்கா என்பதாகும். ஹனுக்கா பண்டிகை அவர்கள் மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள். இதை தமிழில் சொல்லும் பொழுது 8 கிளை பண்டிகை என்று சொல்வார்கள். பொதுவாக பாத்தீங்கன்னா 7 கிளை உள்ள பொன் குத்து விளக்கு என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இந்த ஹனுக்கா பண்டிகைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 8 கிளை உள்ள பொன் குத்து விளக்கை வைத்து அவர்கள் கொண்டாடுவார்கள். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளையிலே அவர்கள் எண்ணெயை ஊற்றிக்கொண்டே வந்து பத்த வைப்பார்கள். இது 8 கிளை உள்ள பொன் குத்து விளக்கு என்று சொல்லி அந்த ஹனுக்கா பண்டிகை கொண்டாடுவார்கள். அப்படியானால் இந்த 8 கிளை உள்ள பொன் குத்து விளக்கு எங்கே வந்தது? இந்த ஹனுக்கா என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிமு 168 இந்த ஆன்டியாகஸ் போர் எபிஃபனஸ் ஜீசஸ் தேவனுடைய சிலையை கொண்டு போய் அங்க வைத்த பிறகு அங்கே இருந்த ஒரு புரட்சி கும்பல், அதாவது யூதர்களுக்குள்ளே இருந்ததான மதப்பற்று உள்ளதான ஒரு கும்பல் புரட்சிகர இயக்கமாக மாறி மக்கபெயர் என்பதாகும். அந்த மக்கபெயர் கும்பலில் சேர்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆன்டியாகஸ் போர் எபிஃபனஸ்க்கு எதிராக கிளர்ச்சி செய்து அந்த ஆன்டியாகஸ் எபிஃபனஸுடைய படைகள் எல்லாவற்றையும் விரட்டி அடித்து விட்டு அந்த அவன் ஸ்தாபித்த சிலைகள் எல்லாவற்றையும் தூக்கி வெளியே போட்டு தேவாலயத்தை சுத்திகரிக்க தொடங்கினார்கள். அதற்கு பேர் சுத்திகரிப்பின் பண்டிகை அப்படின்னு பேரு. அந்த ஹனுக்காக்கு பேரு சுத்திகரிப்பின் பண்டிகை. தேவாலயத்தை சுத்திகரித்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பித்து 8 நாள் அவர்கள் சுத்திகரிப்பார்கள். அதைத்தான் 8 கிளை உள்ள பொன் குத்து விளக்கு பண்டிகைன்னு பேரு. 1ஆம் தேதி அவர்கள் மீண்டுமாக புது வருடத்த கணக்கை தொடங்குவார்கள். இதுதான் டிசம்பர் 25லிருந்து 1ஆம் தேதி வரைக்கும் 8 நாள் கொண்டாடுவதற்கு உள்ளதான முகாந்தரமான காரியங்கள். சோ எந்த விதத்தில் பார்க்கும் பொழுதும் டிசம்பர் 25 என்பது எந்த விதத்திலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் ஒருவேளை மார்ச் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதிக்குள் ஏதோ ஒரு நாளாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இயேசுவே பர்பஸாக தேவனே அதை நமக்கு மறைத்து வைத்திருக்கிறார். அப்படியானால் நாங்க பண்டிகை கொண்டாடக்கூடாதா? பண்டிகை எங்களுக்குள்ள இருக்கக்கூடாதா? பண்டிகை கொண்டாடுறதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் கூற்றுப்படி அப்போஸ்தலருடைய உபதேசம் தான் எங்களுக்கு பிரதானம், அப்போஸ்தலருடைய உபதேசம் எல்லாமே எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவின் வாய்களின் பிரகாரம் எந்த விதத்திலும் பண்டிகை கொண்டாடப்படவில்லை 375 வரைக்கும். சரி, நாங்கள் இந்த உலகத்தோடு கூட இருக்கிறோம், எல்லாரும் பண்டிகை கொண்டாடுறாங்க, அப்படியே நாங்களும் பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நான் உங்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்டு இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். ஒருவேளை உங்கள் வீட்டிலே ஒரு பிள்ளைக்கு நீங்கள் பர்த்டே கொண்டாடுகிறது என்றால் புது ட்ரெஸ் யாருக்கு எடுப்பீர்கள்? நிச்சயமாக பிறந்தநாள் குழந்தைக்கு தான் எடுப்பீர்கள். அது மாத்திரமல்ல, அப்போ ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வாங்கி யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னா, நிச்சயமாக அந்த பிறந்தநாள் குழந்தைக்கு தான் நீங்க கொடுப்பீங்க. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் பர்த்டேவை கொண்டாடும் பொழுதும் நீங்கள் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நீங்க என்ன செய்யணும்? ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி நீங்கள் ட்ரெஸ் போடுறீங்க, இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி நாம பிரியாணி சாப்பிடுறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு மற்றவர்கள் செய்கிறது போல எங்களையும் படையிலிட சொல்லுகிறீர்களா? போட்டோக்கு முன்பதாக போட சொல்லுகிறீர்களா என்றால் அதற்கும் பதிலை இயேசு கிறிஸ்து தெளிவாக வசனத்திலே கொடுத்து வைத்துவிட்டு போயிருக்கிறார். இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஒருவேளை நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட விரும்புகிறோம் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்கள், 25 அல்ல, வருடம் முழுவதும் கொண்டாடுங்கள், 365 நாளும் கொண்டாடுங்கள்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனாதை ஆசிரமாக அல்லது ஒவ்வொரு முதியோர் இல்லமாக ஆதரவற்றவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு இவர்களை தேடி போங்கள். உங்களால் இயன்ற உதவிகளை அப்படிப்பட்டவர்களுக்கு செய்யுங்கள். அதுதான் உண்மையிலேயே கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறதான விதம். அப்படி இல்லாதபடிக்கு நீங்கள் உங்களுக்கு நீங்களே பண்டிகைகளை கொண்டாடுகிறது, உங்களுக்கு நீங்களே நீங்கள் சந்தோஷப்படுத்திக் கொள்வதிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். எந்த பண்டிகையும் இல்லை என்பதற்கான கிறிஸ்துமஸும் இல்லை, ஈஸ்டரும் இல்லை என்பதற்கான ஆதாரத்தை பார்த்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும் என்றால் போய் இப்போது இல்லாதவர்களோடு, ஆதரவற்றவர்களோடு, அனாதைகளோடு கூட சேர்ந்து உங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே வேளையில எவ்விதத்திலும் ஈஸ்டர் என்கிறதான வார்த்தையை கிறிஸ்தவர்கள் உச்சரிக்கவே கூடாது. அதிலும் விசேஷமாக திருச்சபையிலே நிச்சயமாக உச்சரிக்க கூடாது. இது முழுக்க முழுக்க அந்த கிரேக்க அசிரிய காதல் தேவதையுடைய பெயர். இன்னும் சொல்ல போனால் இது முழுக்க முழுக்க அருவருப்பா இருக்கும். அவருடைய சரித்திரத்தை படிக்கும் போது அதையெல்லாம் சொல்வதற்கு உங்களுக்கு அது தேவையும் இல்லாதது. முழுவதுமாக நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது இது அருவருப்பான ஒரு பண்டிகை. ஈஸ்டரும் கிறிஸ்துமஸும் எவ்விதத்திலும் நமக்கு எந்த விதத்திலும் வேதத்தின் ஆதாரத்தின்படியோ அல்லது சரித்திர குறிப்புகள் படியோ எந்த விதத்திலும் நமக்குரியதாய் இருந்ததில்லை. அதனால் நீங்கள் இவை எல்லாவற்றையும் கேட்டு நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று தெசலோனிக்கேயரிலே பவுல் சொன்னது போல நீங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்குள்ளாக நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். நாம் அனைவரும் கண்களை மூடி இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருந்த உங்களோடு கூட நான் சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் யார் யார் ஜெபிக்க விரும்புகிறீர்களோ நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளலாம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான, பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய கிருபையுள்ள கரத்தில் அவரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, காலம் காலமாக நாங்கள் பின்பற்றி வந்ததான இந்த தவறான பழக்க வழக்கங்கள், ஆண்டவரே, புறஜாதியாருடைய பண்டிகை, அருவருப்பான பெயர்கள், இவை எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே மீண்டுமாக ஆதி காலத்தில் எந்த கிறிஸ்தவத்தை உருவாக்க விரும்பினீரோ அந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே வளர எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, நாங்கள் பொய்யான மாயை பின்பற்றி கிருபையை போக்கடிக்காதபடிக்கு கர்த்தர் நீர்தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இதை பார்த்து அந்த மாதிரி ஆண்டவரே தீர்மானம் எடுத்து அநேகர் மனம் திரும்ப கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.